ஆக்சுவலாக இன்னைக்கு மட்டும் இல்லை, லாஸ்ட் 3 டேஸ்லாம் நீங்கள் பேப்பர் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் 3 டேஸாக இந்தியா குவைத் பற்றி நிறைய நியூஸ் வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் 3 to 4 டேஸில் வந்த எல்லா நியூஸும் குவைத் பற்றி கம்பைல் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், குவைத் பற்றி என்ன நியூஸில் வந்திருக்கோ அந்த எல்லா நியூஸும் கம்பைல் பண்ணி ஃபுல் டேட்டா உங்களுக்கு டெலிகிராமில் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் இதில் இருக்கிற பாயிண்ட்ஸை எல்லாமே படிச்சு வேணாம். உங்களுக்கு எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதுலேருந்து பாயிண்ட்ஸ் எடுத்துக்க. இன்ட்ரோக்கு வேணுமா பாயிண்ட்ஸ் எடுத்துக்க, இல்லை கன்க்ளூஷன்னா எடுத்துக்க, இல்லை பர்ஸ்பெக்டிவ்ஸ். என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னா, எல்லா பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். எதெல்லாம் எக்ஸ்பிளனேஷனுக்கு கண்டிப்பாக தேவைப்படுமோ அதை நான் சொல்லிடுறேன். ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஹேண்ட் நோட்டில் பார்த்துங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், குவைத் ஏன் முக்கியம், ஏன் ஃப்ரண்ட் பேஜில் வருது. அப்போ கண்டிப்பாக இந்தியாவுக்கு அந்த அளவுக்கு ஏதோ குவைத் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் விளக்கு தெரியும். குளோபல் லெவலில் ஆயில் அதிகமாக வச்சிருக்கிற ரிசோர்ஸ் வச்சிருக்கிற கண்ட்ரிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 6வது பெரிய கண்ட்ரி குவைத். அப்போ ஆயில் ரிசோர்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு கண்ட்ரி, ஆயிலே இல்லாத கண்ட்ரி. அப்போ ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக தேவை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட், குவைத்ன்ற கண்ட்ரி எந்த இடத்துல இருக்குது, அது இருக்கிற இடமே ஸ்ட்ராட்டஜிக்கலி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்தியா தெரியுதுல்ல, எஸ் இங்கே இந்தியா இருக்கு. ஸோ இந்தியா இது யூரோப்பா, இது வெஸ்ட் ஏஷியா. நம்ம ஊர்ல இருந்து போல் எடுத்துட்டு போய் போகலாம். பாகிஸ்தான், ஈரான், ஈராக், சிரியா, டர்க்கி போகலாம். ஓகேவா? பட் பாகிஸ்தான் கூட பேச மாட்டோம். கடல் வழியாக போகணும். கடல் உள்ள போகணும்னா டேரக்டா இப்படி உள்ள போகலாமா? டேரக்டா உள்ள போன உடனே முதல்ல இங்கே கிடைக்கிற கண்ட்ரியே குவைத் தான். அந்த கல்ஃப் ரீஜியன்ல பார்டர்ல இருக்கிற ஒரு கண்ட்ரி குவைத். ஸ்ட்ராட்டஜிக்கலி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ ஸ்ட்ராட்டஜிக்கல் அக்ரிமெண்ட் போடணும். ஸோ ஜியோ ஸ்ட்ராட்டஜிக்கலாகவே கண்ட்ரியே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆயில் ரிசர்வ் அதிகமாக இருக்கு. ரெண்டாவது முக்கியமானது, இந்த பகுதியில் இருக்கிற கண்ட்ரிஸ் தான் என்ன பண்ணுது, உலக லெவலில் ஆயிலை ப்ரொடியூஸும் பண்ணுது, ஆயிலோட பிரைஸை கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ இங்கே இருக்க கண்ட்ரிஸ் எல்லாமே 2 குரூப்பாக இருப்பாங்க. 2 முக்கியமான குரூப் இருக்கு. இந்த 2 குரூப் ஆல்ரெடி பார்த்துட்டோம். கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில், OPEC, ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோல் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் நான் பார்த்துருப்போம் ஆல்ரெடி IRல. அப்போ பெட்ரோல விலை உலகம் முழுக்க என்ன இருக்கணும்னு முடிவு பண்ணுற கண்ட்ரிஸ் லிஸ்ட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா குவைத் இருக்கும். அப்போ குவைத் கூட ஃப்ரெண்டாக இருக்கிற வழியாக இந்த குரூப் கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம். எல்லாருக்கிட்ட இருந்தும் ஆயில்ஸை வாங்குறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் பண்ண முடியும். அண்ட் இது எல்லாத்தோட முக்கியமான பாயிண்ட், 3வது பாயிண்ட், குவைத்தில் இருக்கிற டோட்டல் மக்கள் தொகை, டோட்டல் பாப்புலேஷன் 6 மில்லியன். இந்த 6 மில்லியன்ல 1 மில்லியன் மக்கள் இந்தியன்ஸ். யோசிக்க முடியுதா? ஒரு கண்ட்ரில டோட்டல் பாப்புலேஷன் 6 மில்லியன்லாம் அதுல 1 மில்லியன் மக்கள் இந்தியன்ஸ் இருக்காங்கன்னா அந்த கண்ட்ரிக்கு இந்தியன் மக்கள் மேல ட்ரஸ்ட் இருக்கு. இல்லைன்னா அவங்க கண்ட்ரி பண்ண மாட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்களே. இப்போ இந்தியன்ஸ் அலோவ் பண்ணி அங்க ஒரு பெரிய லைஃபே மக்கள் வாழ்றாங்க. அப்போ குவைத்தோட டெவலப்மெண்ட்டுக்கு இந்தியன் லேபர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது ஒரு ஆங்கிள். ரெண்டாவது, நம்ம ஊர்ல இருக்கிற மக்கள் நிறைய பேர் குவைத்து போறதுனால அங்க என்ன வருது, ப்ராஃபிட் வருது, ரெமிட்டன்ஸ் வருது, டாலர் வருது. அப்போ அங்கே இருக்கிற மக்களோட சேஃப்டி நமக்கு முக்கியம். அதனால இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஆகணும், குவைத்து போடுமா. ஸோ இது முக்கியம். பட் இது எல்லாத்தோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்தோம்ல, இந்த ரீஜன் வெஸ்ட் ஏஷியா, இங்கே பேர் தான் ஏஷியன் அர்த்தம். பட் அங்கே யார் இருக்கா? அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. இப்போ இந்தியாவோட மெயின் அடுத்த டார்கெட் என்னன்னா, வெஸ்ட் ஏஷியாவில் இந்தியாவோட பிரசன்ஸையும் அதிகமாக்கணும். என்ன அர்த்தம்? வெஸ்ட் ஏஷியாவில் எந்தெந்த கண்ட்ரிஸ் இருக்காங்களோ எல்லா கண்ட்ரிஸ் கூடயும் ஃப்ரெண்ட் ரிலேஷன் நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டா நாம சொல்றது அவங்க கேட்பாங்க, நாம சொல்றது கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஹோலிஸ்டிக்காக யோசிக்க முடியல. இந்தியாவுக்கு ட்ரேட் ரூட்டாகவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மக்களும் அங்கே அதிகமாக வாடுறாங்க. அந்த வெஸ்ட் ஏஷியாவோட பிரசன்ஸும் நம்ம அதிகமாக்கணும். அதை விட இந்த பகுதியில் என்ன இருக்கு, ஆயில் ரிசோர்ஸ் அதிகமாக இருக்கு. இப்போ அவங்ககிட்ட ஆயில் நம்ம அதிகமாக தேவைப்படுற ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்லி தேவை. ஓரளவுக்கு யோசிக்க முடியல. ஸோ இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற கண்ட்ரிக்கு நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அடிக்கடி போய் பார்த்துருக்கணும்ல. பட் ஆக்சுவலாக பார்த்தோன்னா இப்போ மோடி போயிருக்காரு. இதுக்கு முன்னாடி 1981 தான், ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இந்திரா காந்தி போனாங்க. இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு 43 வருஷத்துக்கு அப்புறம் மோடி போறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் போறதுனாலையும் ஃப்ரண்ட் பேஜ்ல வருது. இப்போ சொல்லுங்களேன், இப்போ மோடி போயிட்டு அங்க இருக்கிற ஹெட்டிட பேசுறாருன்னா எதை பத்திலாம் பேசியிருப்பார், என்ன அக்ரிமெண்ட்லாம் போட்டிருப்பார். ஸ்ட்ராட்டஜிக்கலாவே லொகேஷன் முக்கியம். கரெக்டா? அப்ப கண்டிப்பா டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் பத்தி பேசியிருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, பீப்புள் டு பீப்புள் கான்டாக்ட், கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச், மக்கள் இருக்காங்களே அதை பத்தி பேசியிருப்பாங்க. 3வது, ட்ரேடு முக்கியம்ல. இப்போ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் பேசிக்ஸ். கரெக்டா? இது கூட ஜென்ரலா வழக்கமா எந்த கண்ட்ரிக்கு போனாலும் மோடி என்ன சொல்லுவாரு, இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்க கண்ட்ரிக்கு என்ன தேவையோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது இந்தியாவில் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்தியாவில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வீக்காக இருக்கு, உங்களால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டி தர முடியுமா, கட்டி கொடுங்க. ஸோ இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணி பேசியிருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட் பேஜ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அக்ரிமெண்ட் தான் இருக்கும். டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட், டிஃபென்ஸ் கோஆபரேஷன் பேக்ட் போட்டிருக்கோம், ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், பைலேட்டரல் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கோம், கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் போட்டிருக்கோம். பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து மக்களை சந்திச்சாரு. இந்த மக்கள் இந்தியன் மக்கள். இப்போ இந்தியாவோட லேபர் தானே. எஸ், அப்போ இந்தியன் லேபர் எங்கே தங்கியிருக்காங்களோ அங்கே பார்த்துருப்பாங்க. ஏன் லேபர் சொல்கிற புரியுதா? குவைத்தோட டெவலப்மெண்ட்டுக்கு இந்தியன் லேபர் ஒர்க் ஆயிருக்கு, அவங்க ஜிடிபி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஏன்னா 1 மில்லியன் மக்கள்ல. எஸ், இதெல்லாம் தான் நியூஸே. ஸோ கான்செப்ட்லாம் ஏன் முக்கியம் படிச்சாச்சு. ஸோ இதுவே போதும். ஆல்மோஸ்ட் ரிமைனிங் எல்லா ஃபேக்ட்ஸுமே நான் ஹேண்டல்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதிலே பார்த்துருக்கேன். பட் இருந்தாலும் நான் சில பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது, ஃப்ரீ டைமில் எக்ஸாமில் குவைத்தை பற்றி கேட்காம இருக்கலாம். பட் குவைத் மெம்பராக இருக்கிற கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில், ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோல் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ், இந்த ரெண்டுமே உங்களோட IRL ஹேண்ட் இருக்கு. அது ரிவிஷன் பண்றாங்க. இந்த ஆர்கனைசேஷன் ஏன் கேட்பாங்க? இந்தியாவோட செக்யூரிட்டிக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்தியாஸ் எனர்ஜி செக்யூரிட்டி. இந்தியாவோட எனர்ஜி செக்யூரிட்டி அதிகமாக இருக்கணும்னா, ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா, எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ற GCC, OPC, இந்த ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ், அந்த இன்ஸ்டியூஷன் கூட ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருக்கணும் அர்த்தம், அந்த கண்ட்ரி கிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்குறதுக்கோ நம்ம பொருள் தரத்துக்கோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடணும். ஸோ கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் கூட உங்களுக்கு தெரியும். அகைன் சொல்றேன், மேப் பார்த்தீங்களா, இந்த வெஸ்ட் ஏஷியா, UAE, பஹ்ரைன், சவுதி அரேபியா, கட்டார், ஓமன், குவைத், இந்த 6 கண்ட்ரிஸ் தான் GCC. இப்போ இந்த 6 கண்ட்ரி கூட
ட்ரேடை வந்து ஃப்ரீயாக பண்ணுறது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் சில பேர் இருந்திருக்கலாம். ஓகேவா, நம்ம அந்த கண்ட்ரீஸ்ல இருந்து ஆயிலை வாங்குறோம். கரெக்டா, அதுக்கு எது FTA 2 ஆங்கிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் ட்ரேட் பார்த்தோம் இருக்கா. இப்போ இந்தியா இருக்குன்னா நம்ம ஊர் பொருள் எங்கே போகும், இந்த எல்லா கண்ட்ரீஸ்க்கு போகும். அங்கேருந்து யூரோப் போகும், எல்லாருக்கும் போகும். நம்ம கண்ட்ரிஸ் அந்த கண்ட்ரி மார்க்கெட்டுக்குள்ள போகும்போது டேக்ஸ் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில இருந்து டெக்ஸ்டைல்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ், மெஷின்ஸ் இது எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். பட் டேக்ஸ் இருக்கும். FTA போட்டால் டேக்ஸ் இருக்கா, FTAக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக இந்த குவைத் பற்றியோ ஜிசிசி பற்றி கேட்டாங்கன்னா FTA பற்றி எழுதணும். இது ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஊர் மக்கள் அதிகமாக அதெல்லாம் ஸ்டே பண்ணுறாங்க. கண்டிப்பாக மெயின்ஸில் இந்தியாவுக்கும் வெஸ்ட் ஏஷியாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் கேட்டால் ஸ்ட்ராட்டஜிக்கலி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஆயில் ரிசர்வ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எழுதணும். தனியாக ஒரு 4 பாயிண்ட் வந்து உங்களோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆன்சர் ரைட்டிங்கில் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் பற்றி எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மோடி வந்து ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு, இப்போ குவைத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஃபுட்பால் காம்படிஷன் ஓப்பனிங் செரமனி அவர் போறாரு. நான் அர்த்தம் கல்ச்சுரலாக ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுறாருல. அப்போ கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி மோடி என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியா என்ன பண்ணியிருக்குன்றதையும் எழுதணும். ஸோ பேப்பரில் 2 பாயிண்ட் வந்துச்சு, நான் காட்டுறேன். இங்கே போட்டிருக்கல, இந்த பாயிண்ட் யூஸ் பண்ணிங்க. ஹெட்டிங் வந்து இந்தியா குவைத் ஹிஸ்டாரிக் கல்ச்சரல் டைஸில் இந்த படம் யூஸ் பண்ணிக்கலாம். போன வருஷம் மார்ச் 2023 A Festival of India was held in Kuwait to celebrate the Indian culture. இது ஒன்று. வாரம் குவைத்தோட நேஷனல் ரேடியோவில் ஒரு ஹிந்தி ப்ரோக்ராம் இருக்கு, நமஸ்தே குவைத். இந்த வருஷம் 2024 ஏப்ரல் தான் ஆரம்பிச்சிருக்காங்க, ப்ரொமோட்டிங் தி கல்ச்சுரல் டைஸ். அடுத்து இந்தியா குவைத்தில் இருக்கிற ஒரு 26 ஸ்கூல்ல நம்ம இந்தியனோட CBSE கரிக்குலம் ஆட் பண்ணி நடத்துறாங்க. இந்த கல்ச்சுரல் பாண்டை நம்ம ஆட் பண்ணிக்கணும். அண்ட் ஒருவேளை எக்ஸாம்ல இந்தியா குவைத் பார்ட்னர்ஷிப் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், எந்தெந்த ஏரியாவில் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா, இப்போ பார்த்தோம்ல டிஃபென்ஸ் கோஆபரேஷன் அதை எடுத்துருவீங்க. இந்த ஆயில் ரிசர்வ் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் விட்டுருங்க. இது கூடவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர், ஸ்பேஸ் கொலாபரேஷன், ஏவியேஷன் கோஆபரேஷன், இந்த 4 பாயிண்ட் முக்கியம். ஏவியேஷன் கோஆபரேஷன் புரியுதுல. குவைத்தில் நிறைய மக்கள் இந்தியன்ஸ் இருக்காங்க. அப்போ அடிக்கடி எங்கே வருவாங்க, இந்தியாவுக்கு வருவாங்க. அப்போ குவைத்திலேருந்து இந்தியாவுக்கு வர்ற ஃப்ளைட் என்ன ஆகணும், ஃப்ளைட் சீட்ஸ் என்ன ஆகணும், அதிகமாகணும். இப்போ கண்டிப்பாக ஏவியேஷன் கோஆபரேஷன் பற்றி எழுதணும். தி சேம் டைம் பார்த்தோம்ல குவைத்தில் வந்து இந்தியன் CBSE ஸ்கூல்ஸ் இருக்குது. இப்போ அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்டாக குவைத்தில் IIT-யை உருவாக்கலாம். இந்தியா could establish the IIT IM in குவைத். அண்ட் ஆல்சோ குவைத்தை இன்வைட் பண்ணலாம். இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விஷனை இம்ப்ரூவ் பண்ணுங்க, மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா பாயிண்ட்ஸும் முடிச்சாச்சு. இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸும் ஹேண்ட் அவுட்டில் இருக்குது. ஒரு சம்மரி ஸ்ரீட் விட்டுருக்கு. இந்த ஹேண்ட் அவுட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாது தான். இந்த ஒயிட் போர்டில் நம்ம என்ன பார்க்குறோமோ அதை புரிஞ்சுக்கிறோம்ல, அது நோட்ஸ் எடுத்துக்கிறது தான் உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணும். பட் சில பேருக்கு வந்து நீங்கள் வச்ச ரெக்வஸ்ட் என்னன்னா, அந்த ஒரு பாயிண்ட்டை ஒரு டாபிக் எடுத்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு டைம் அதிகமாகுதுன்னு சொல்கிறீங்க. உங்கள் டைமை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்த ஹேண்ட் அவுட் தானே தவிர ஒரு நோட்ஸில் டிபெண்ட் ஆகிடாது. அண்ட் சில பேருக்கு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகுது, லைன் ஃபார்மேஷன் வர மாட்டேங்குது. லைன் ஃபார்மேஷன் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் வெக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் எப்படி சப் டாபிக் போட்டு ஆன்சர் எழுதுறதுக்காக தான் கொடுத்துருக்கே தவிர ஃபுல் டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ ஜஸ்ட் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணுங்க. இன்னொரு முக்கிய பாயிண்ட், இந்த ஹேண்ட் அவுட் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு டாபிக் படிக்கிற ஈஸியாக இருக்கிற மாதிரி பாயிண்ட்ஸ் ரொம்ப ஷார்ட் கட்டாக அந்த பாயிண்ட் அப்படியே எடுத்து மெயின்ஸில் எழுதுற மாதிரியும் கொடுத்துருக்கேன். ரீட் பண்ணி பாருங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணலாம், உங்களால் ஈஸியாக ரீட் பண்ண முடியுதா, வேறு எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணலாம், இந்த ஆங்கிள் இருந்துச்சுன்னா தேவைப்படும், இந்த பேரம் தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களோட பாயிண்ட் ஆஃப் எதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், ஃபியூச்சரில் ஆட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு பேசிக் நியூஸ், நம்ம ஆல்ரெடி சயின்ஸ் அண்ட் டெக்கில் பார்த்த நியூஸ் தான், பட் அகைன் பேப்பரில் வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த வருஷம் டிசம்பர் 30க்கு அப்புறம் இப்போ பார்க்க போகிற நியூஸை வந்து அதிகமாக நிறைய பேர் பேசுவாங்க. ஸோ அகைன் ரிவிஷன் பண்ணிடுறேன் ரொம்ப ஷார்ட்டாக. அதுக்கப்புறம் பார்க்கலாம், டிசம்பர் 30 பார்க்கலாம், பட் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு காரில் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கீங்க, ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கீங்க, நீங்கள் சாப்பாடை மறந்துட்டீங்க, இல்லைனா உங்கள் டிரைவர் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டார், அவரால் ஓட்ட முடியல. நான் என்ன பண்ணுறேன்னா, இன்னொரு காரில் ஒரு பெஸ்ட் டிரைவர் சாப்பாடு எடுத்துகிட்டு வேகமாக வரேன். யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு டிரைவரை இங்கே கொடுத்துட்டு சாப்பாடு கொடுத்து தானே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். ஒருவேளை இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது இருக்குல்ல, ஃபுட்டை தர்றது, டிரைவர் மாற்றுறது, இது எல்லா வேலையும் இந்த வண்டி இருக்குல்ல, இந்த வண்டி ஓடிட்டே இருக்கும்போது இதுவும் கிட்ட வந்து பேரலாக கிட்ட வந்து 2 வண்டி ஒன்றா சேர்ந்து அப்படியே மாறினா எப்படி இருக்கும் யோசிக்க முடியுதா? படத்தில் காட்டுவாங்கல்ல, ஒரு கார் போயிட்டே இருக்கும், அந்த கார் விண்டோ ஓப்பன் ஆகும், இன்னொரு கார் வந்து உள்ளே வந்து என்டர் ஆவாங்களே, அது வந்து ஆக்ஷன் சீனு. பட் இது அப்படியே ஸ்பேஸில் நடந்தா, ஸ்பேஸில் ஏன் நடக்கணும்? இந்தியாவோட மெயின் எய்ம் என்ன, விஷன் என்ன? பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷன். புரிஞ்சா? ஸ்பேஸில் இந்தியன் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் உருவாக்கணும். அதாவது ஸ்பேஸ் ரிசர்ச் பண்ணுறதுக்கு மேலே ஒரு என்ன பண்ணும், ஒரு ஸ்டேஷன் லான்ச் பண்ணும். கீழே எப்படி ஒரு ஸ்டேஷன் இருக்கோ, ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கோ, ஸ்பேஸில் ஒரு ஆஃபீஸ் உருவாக்கணும். அந்த ஆஃபீஸ்லாம் இருக்கும், இல்லை ஒர்க்கிங் டூல்ஸ் இருக்கும், ஸ்பேஸ் வேறு. அப்போ அங்கே ஒர்க் பண்ணுற ஹியூமனுக்கு என்ன தேவை, சாப்பாடு தேவை, ஃபுட்டு தேவை, ஒர்க் பண்ணிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு நம்ம லேண்ட்லேருந்து இன்னொரு ராக்கெட் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அகைன் சாப்பாடு கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அங்கே இருக்க ஆளை வந்து மறுபடியும் கூட்டு வரதுக்கு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த 2 சேரணும்ல. அதுக்கு என்ன தேவை, டாக்கிங் டெக்னாலஜி சொல்லுவாங்க. இது ஸ்பேஸ் ஸ்டேஷனு, ஸ்பேஸில் இருக்குது, ராக்கெட் லான்ச் பண்ணியாச்சு, இன்னொரு வண்டி கிட்ட போயிட்டு ஒட்டி இங்கே ஒரு க்ளோஸ் ஆகுது, இங்கே இருக்கவங்க இங்கே வந்துடுறாங்க, இங்கே இருக்கவங்க வந்துடுறாங்க. இப்போ என்ன பண்ணலாம், பெர்மனெண்ட்டாக ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் மேலேயே இருக்கும், நம்ம டாக்கிங் பண்ணி உள்ள காலை வெளியே கொண்டு வந்து நமக்கு தேவை நாட்கள் உள்ள போயிட்டே இருக்கலாம் நம்ம இந்தியாவில் இருந்து. கரெக்டாக? ஸோ ஸ்பேஸ் ஸ்டேஷன் உருவாக்கணும்னா முதல்ல இந்த டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும்.
அதாவது ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் பெர்மனண்டா வச்சுக்கிட்டு அடிக்கடி போயிட்டு ஆள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஃபுட்டு கொடுத்துட்டு எடுத்து வரதுக்கான டாக்கிங் பண்ற அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் அவுட் ஆனதான் ஸ்பேஸ் ஸ்டேஷன் எப்பவுமே பெர்மனண்டா இருக்கும். அந்த டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஸோ ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட், சிம்பிளா ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட், ஸ்பேடெக்ஸ் இதான் மிஷன். ஸோ வாட் இஸ் தி மெயின் மிஷன் ஆஃப் ஸ்பேடெக்ஸ் கேட்டா, இட் இஸ் a project by ISRO to demonstrate the space docking technology. ஸோ இதை பண்றதுக்கு 2 சேட்டலைட் மேல அனுப்புறோம், அதை லான்ச் பண்ண போறோம். அதை லான்ச் பண்ண போற ராக்கெட் வந்து PSLV C60 இந்த ராக்கெட் லான்ச் ஆக போகுது டிசம்பர் 30. மிஷன் நேம் ஸ்பேடெக்ஸ். இந்த ப்ராசஸ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா, குளோபல் லெவலில் இந்தியா will be the 4th country which successfully demonstrated the docking experiment. ஸோ வேற லெவலில் பேர் கிடைக்கும், அது பண்ண போகிறோம். ஸோ எனக்கு நியூஸாக பார்க்கணும்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் முடிச்சாச்சு. பட் அகைன் பேஜ் நம்பர் 6ல் இங்கே போட்டுக்கல, மேலே போட்டுக்கல, ஜெய்சங்கர் பேசின சில பாயிண்ட்ஸ் இந்த நியூஸ், அண்ட் ஜம்மு காஷ்மீர் பற்றி ஒரு நியூஸ், வெஸ்ட் பெங்காலோட சிம்பிளிஃபை ஃபாரஸ்ட் பற்றி ஒரு நியூஸ், இதெல்லாம் குட்டி குட்டி ஃபேக்ட்ஸாக யூஸ் ஆகும். ஸோ அது எல்லாமே ஹேண்ட்ல கொடுத்துருக்கேன், அதை படிச்சிருங்க. ஃபுல்லாக ஃபேக்ட்ஸ் தான், கான்செப்டே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், காஷ்மீர் பார்த்தோம்ல, இது என்ன மாதம்? டிசம்பரா? ஸோ டிசம்பர் ஜனவரியில் ஹையஸ்ட் கூலிங் இருக்குமா? ஸோ காஷ்மீரோட ஹார்ஷஸ்ட் வின்டர் பீரியட் எப்போ ஆரம்பிக்கும்? டிசம்பர் 21 ஆரம்பிக்கும். டிசம்பர் 21 ஜனவரி 31 வரைக்கும் சரியா ஒரு மாசம் செம்ம குளிர் இருக்கும். அந்த டைம் பீரியடுக்கு பேர் வந்து சில்லை காலான்னு சொல்றாங்க, அந்த காலத்துக்கு பேர். ஸோ கோல்டஸ்ட் 40-day பீரியட் இன் காஷ்மீர் வேலி. அந்த டேர்ம் முக்கியம், நல்லா கொடுத்துருக்கு. அதே நியூஸ்ல வந்துச்சு, ஜம்மு காஷ்மீரோட சிஎம் என்ன பண்ணிருக்காரு, மீட்டிங்கை கேன்சல் பண்ணிருக்காரு. கோல்டு வேவ் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் என்ன பண்ணலாம், மீட்டிங்கை கேன்சல் பண்ணலாம். கேன்சல்ட் ஆல் தி ஜம்மு காஷ்மீர் மீட்டிங். ஸோ இப்போதைக்கு டெம்பரேச்சர் -8.5 டிகிரி செல்சியஸ். ஸோ காஷ்மீரில் வின்டர் ஃபேஸ் முன்னா பிரிச்சுக்கலாம். செம்ம லெவல், செம்ம சில்லு 40 நாள் ஹார்ஷஸ்ட், சில்லை காலான், அப்புறம் சில்லை குருடு மாடரேட், அப்புறம் லெஸ் சிவியர் சில்லை பாட்ஷா. அவங்களும் செம்ம ஜாலி தான் காஷ்மீர் மக்களுக்கு. காஷ்மீரி பீப்பிள் லைட் அப் தி ஃபயர் கிராக்கர்ஸ் நியர் தி டால் லேக் டு மார்க் தி ஸ்டார்ட் ஆஃப் தி சீசன். இந்த இமேஜ் தெரியுதுல்ல? எஸ். ஸோ இந்த நியூஸ் அடுத்து வந்து எஸ் ஜெய்சங்கர் பேசினது. அதாவது இப்போ இருக்கிற கவர்மெண்ட் யார் பக்கம் நிற்கிறாங்க நம்ம சொல்கிறோம்ல, ஃபுல்லாகவே அமெரிக்கா சொல்கிறது தான் கேட்குறாங்க. சைனா கூட எதிரியாக இருக்காங்க. ஏதாவது ஒரு கண்ட்ரி பக்கம் சாயுமா நம்ம யோசிப்போம்ல, இந்த கண்ட்ரியோட தீம் ஒரே தீம் தான். ஸோ அதுக்கு இந்த ஆர்டிகல் முக்கியம். எப்பொழுதுமே இன்டர்நேஷனல் லெவலில் இந்தியாவோட ஸ்டாண்ட் எப்பொழுதுமே இண்டிபெண்டன்ஸாக இருக்கும். இண்டிபெண்டன்ஸாக அர்த்தம் எந்த பிரச்சனைக்கும் வராமல் இருக்கிறது, இல்லை வந்து எல்லாத்தையும் யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறது கிடையாது. இட் இஸ் நாட் அபவுட் நியூட்ரலிட்டி. நம்ம இந்தியாவுக்கு எது கரெக்டோ, வாட்ஸ் ரைட் ஃபார் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட், நேஷனல் இன்ட்ரெஸ்ட். ஸோ India will decide what's right for its national interest. So international level இருக்கிற ஒரு ஈவெண்ட்ல இந்தியாவோட ஸ்டாண்ட் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் மெயின்ஸ்ல வருதுன்னா இந்த வார்த்தை யூஸ் பண்ணிங்க. இண்டிபெண்டன்ஸ் இஸ் நாட் நியூட்ரலிட்டி, இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால கொடுத்துருக்கேன். இது ஒன்று. இந்தியா டெவலப்டு ஸ்டேட் ஆகுமான்னு தெரியாது, பட் இந்தியா இஸ் ஏ சிவிலைசேஷனல் ஸ்டேட். அதாவது உலகம் முழுக்க மென்டல் ஹெல்த் சரி கிடையாது, அது ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்டு பீரியட், டிசாஸ்டர் அதிகமாக நடக்குது, கிளைமேட் சேஞ்ச் அதிகமாக மாறுது. இந்த காலகட்டத்தில் பீஸ்ஃபுல்லாக வாழணும்னா இந்தியாவோட ஸ்பிரிச்சுவாலிட்டி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பை லெவரேஜிங் இந்தியா ஸ்பிரிச்சுவாலிட்டி, ட்ரெடிஷன்ஸ், வேல்யூஸ், இந்தியா கேன் லீட் தி வேர்ல்டு. ஸோ மாடர்ன் வேர்ல்டுக்கு இந்தியாவோட ட்ரெடிஷ்னல் சொசைட்டியிலிருந்து சொல்யூஷனை ட்ரை பண்ணுறோம். இதெல்லாம் பாருங்களேன், இந்தியாஸ் கல்ச்சுரல் விஸ்டம், நம்மளோட கல்ச்சரில் இருக்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சி இப்போ இருக்கிற மாடர்ன் ப்ராப்ளம், இந்த மாடர்ன் இஷ்யூஸ் லைக் ஸ்ட்ரெஸ், என்விரான்மெண்டல் கிரைசிஸ், இது எல்லாத்தையுமே யோகா வழியா, சஸ்டைனபிள் லிவிங் வழியா சால்வ் பண்ண போகிறோம். ஆனால் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுங்க, இந்தியாஸ் crucial juncture. இந்த காலகட்டத்தில் இந்தியாவோட ஸ்டாண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் 2 இயர்ஸ்ல, அடுத்த ஒரு 5 இயர்ஸ்ல ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிற கண்ட்ரிஸ்ல இந்தியா இருக்கும். ஸோ குளோபல் லெவலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற கண்ட்ரிஸ்ல இந்தியா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ 3 பாயிண்ட். இந்தியா இஸ் ஸ்டாண்டிங் ஸ்ட்ராங், பேலன்சிங் தி ட்ரெடிஷனல் மாடர்னிட்டி அண்ட் குளோபல் குட். குளோபல் வெல்ஃபேருக்கு என்ன தேவைப்படுமோ அந்த முடிவு எடுக்கும். இந்த டேர்ம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, இது கான்செப்ட்ல ஒன்றுமே கிடையாது, ஒரு பேசினது தான். பட் இதில் பேசின இந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் மெயின்ஸ்ல எழுத முடியும். உங்களுக்கு புரியுதா? இந்த லாஸ்ட்ல படிங்களா, இது மெயின்ஸாக வரும். அதான் நான் கொடுத்துருக்கேன். இந்தியா இஸ் செட்டிங் ஏ நியூ குளோபல் எக்ஸாம்பிள். கமெண்ட் கேட்குறாங்கன்னா இந்தியா வந்து ஒரு புதிய ரோல் மாடலை உருவாக்குதா அப்படி கேட்டால், இந்தியாஸ் க்ரூஷியல் ஜங்ஷர் அப்படின்னு சொல்லிட்டு ரேபிட் ப்ராக்ரஸ், குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ், ரீடிஸ்கவரிங் ஆர் ஐடென்டிட்டி, குளோபல் லீடர்ஷிப், சிவிலைசேஷனல் ஸ்டேட், இண்டிபெண்டன்ஸ் பட் நாட் நியூட்ரலிட்டி, இந்த கீவேர்டை வச்சு எழுத முடியும். அண்ட் இன்னொரு முக்கியமான டாபிக், இது ஒரு 3 to 4 months முன்னாடி பார்த்துருக்கோம். பட் அகைன் நியூஸ்ல வந்திருக்கு, ஷார்ட்டாக பார்க்கலாம். நம்ம கவர்மெண்ட் நினைச்சா நம்ம பேசிட்டு இருக்கிற ஃபோன் இருக்குல்ல, நம்ம யார்கிட்ட ஃபோன் பேசுறோம், பேசுறத ஒட்டு கேட்க முடியுமா, இன்டர்செப்ட் பண்ண முடியுமா? இந்த டிபேட் வந்து இப்போ கிடையாது, ரொம்ப காலம் முன்னாடி பிரிட்டிஷ் இந்த டைம்ல இப்போ நடக்கும். அப்பெல்லாம் என்ன ஃபோனு, வயர்டு ஃபோன் தானே, கரெக்டா? ஸோ இந்த டெலிகம்யூனிகேஷன் பற்றிலாம் 1885 ஆக்ட் போட்டாச்சு, இந்தியன் டெலிகிராஃப் ஆக்ட். பட் இந்த ஆக்ட்ல ஒரு இண்டிவிஜுவலோட பிரைவசி முக்கியம், அதை சேஃப்கார்ட் பண்ணணும், அந்த பாயிண்ட்லாம் இல்லை. பட் ரொம்ப காலமாக சொல்லிட்டே இருந்தோம், இல்லை இதுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு அதிகமான பவர் தருது, அவங்க ஒட்டு கேட்கலாம், அது சரி பண்ணணும் பேசிட்டே இருந்தோம். பட் அதுக்கான பாயிண்ட் ஆட் பண்ணவே இல்லை. 1996 PUCL ஒரு கேஸ் போடுது. அந்த கேஸோட ஜட்மெண்ட்ல சுப்ரீம் கோர்ட் முடிவு சொல்லுது, ரைட் டு பிரைவசி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரைட் டு பிரைவசி இஸ் ஏ ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ அடிப்படை உரிமையாக இருக்கிறதுனால அதை எப்போதும் வயல் பண்ணக்கூடாது சொல்லியாச்சு. பட் இந்தியன் டெலிகிராஃப் ஆக்ட்ல என்ன இல்லை, ரைட் டு பிரைவசி, அதை விட்டு கேட்கறது கூடாது அப்படிலாம் கிடையாது. அப்போ அந்த பாயிண்ட் ஆட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க ஜட்மெண்ட். இப்போ என்ன பண்றோம், திருத்தி 2007
ஒரு சேஃப் கார்டு உருவாக்குறோம். 419A ஒரு செக்ஷனை அந்த ஆக்ட்ல டெலிகிராஃப் ரூல்ஸ்ல ஆட் பண்றோம். ஸோ செக்ஷன் 419A என்ன சொல்லுது, ஒரு இண்டிவிஜுவலோட கால்ஸை வந்து இன்டர்செப்ட் பண்ணக்கூடாது. ஒரு பப்ளிக் எமர்ஜென்சி, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன்ல மட்டும்தான் அதை பயன்படுத்தணும். அப்ப கூட ரைட் டு பிரைவசி அடிப்படை உரிமை தான் மோஸ்ட் இம்பார்ட்டன் சொல்லியாச்சு. ஸோ மேக்ஸிமம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும்னா ரீசனபிளாக தான் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண முடியும். ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? கவர்மெண்ட் வந்து நம்மளை இன்டர்செப்ட் பண்றதை விட ரைட் டு பிரைவசி தான் இந்தியாவில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பட் இந்த சினாரியோ மாறிடுச்சு. ரைட் டு பிரைவசியோட கவர்மெண்ட் நினைச்சா ஃபோன் கால்ஸை ட்ராப் பண்ண முடியும், ஃபோன் கால்ஸை ரெக்கார்ட் பண்ண முடியும். அதுக்கான ரூல்ஸை மாத்திருக்காங்க. ஸோ நியூ டெலிகம்யூனிகேஷன் ரூல்ஸ் 2024. இந்த ரூல்ஸ் 2 ஆங்கிள் சொல்லுது. ஃபோன் காலை ஒட்டு கேட்கலாம், பட் சில கண்டிஷன்ஸ். ஹையஸ்ட் லெவல் ஆஃபீஸர், யூனியன் ஹோம் செக்ரட்டரி லெவலில் ஹையஸ்ட் ஐஎஸ் ஆஃபீஸர். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற ஒரு ஹோம் செக்ரட்டரி, அந்த ஹோம் மினிஸ்ட்ரியில் ஹோம் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஐஎஸ் ஆஃபீஸர், இல்லைனா ஸ்டேட் லெவலில் இருக்கிற ஒரு செக்ரட்டரி. ஸோ யூனியன் ஹோம் செக்ரட்டரி சென்ட்ரல் லெவலில், இல்லைனா ஸ்டேட் செக்ரட்டரியேட் இருக்காங்களே ஒரு ஐஎஸ் ஆஃபீஸர், சீனியர் ஐஎஸ் ஆஃபீஸர், அவங்களோட சைன் இருந்தால் மட்டும்தான் அவங்க தான் இன்டர்செப்ஷனை அத்தாரைஸ் பண்ணுவாங்க. ஸோ யூஸ்வலாக ஒரு ஸ்டேட்டோட ஹையஸ்ட் செக்ரட்டரி போஸ்ட்ல இருக்கிறவர் இல்ல சென்ட்ரல் லெவலில் செக்ரட்டரி போஸ்ட் இருக்கிறவங்க தான் சைன் பண்ணுவாங்க, அத்தரைஸ் பண்ணாதான் இன்டர்செப்ட் பண்ணணும். ஒருவேளை அர்ஜென்ட் சிச்சுவேஷன், செக்ரட்டரி கிட்ட போற அளவுக்கு டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரமா இருக்கு, வாய்ப்பு இல்லை அப்படின்னா அந்த அர்ஜென்ட் சிச்சுவேஷனுக்காக இன்னொரு சீனியர் ஆஃபீஸர் என்ன பண்ணலாம், சைன் பண்ணி சொல்ல முடியும். இப்போ இந்த இடம் என்ன பண்ணுது, இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுது, பிரைவசியை மீறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ஹூ கேன் அத்தாரைஸ் தி இன்டர்செப்ஷன், யாரு சைன் பண்ணலாம் இன்டர்செப்ஷனை? 2024 ரூல்ஸ் படி நேஷனல் லெவலில் யூனியன் ஹோம் செக்ரட்டரி, ஸ்டேட் லெவலில் ஸ்டேட் ஹோம் செக்ரட்டரி, பட் சம்டைம்ஸ் அர்ஜென்ட் கேஸ்ல ஒரு சீனியர் ஆஃபீஸர் கேன் இஷ்யூ தி ஆர்டர். இந்த அர்ஜென்ட் சிச்சுவேஷன் என்ன அர்த்தம் அப்படின்னு டிஃபைன் பண்ணாதனால இது கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் சில சேஃப் கார்டு இருக்கு மக்களுக்கு. என்னது, கண்டிப்பா ஒரு 7 நாள்ல நீங்க ஒரு ஆளோட ஃபோன் கால் ரெக்கார்ட் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 7 நாள்ல, ரொம்ப டிஸ்டன்ஸா இருந்தாலும் வித்தின் 7 days அந்த இன்டர்செப்ட் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு ஆர்டர் இருக்குல்ல, அத்தாரைசேஷன், அதை வாங்கிடணும். ஒருவேளை 7 நாள்ல சப்மிட் பண்ணலன்னா இன்டர்செப்ஷன் பிகம்ஸ் இன்வேலிட். இது ஒன்று. ரெக்கார்ட் பண்ணியாச்சு, யூஸ் பண்ணியாச்சு, 6 மாசத்துல அதை என்ன பண்ணணும், டெலிட் பண்ணிடணும். தி இன்டர்செப்ட் டேட்டா இஸ் டிஸ்ட்ராய்ட் ஆஃப்டர் 6 months. ஸோ மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, கவர்மெண்ட் ரைட் டு பிரைவசி மதிக்கல. இந்த பாயிண்ட் மக்கள் சொல்லுவாங்க. கவர்மெண்ட் சொல்லுது இந்தியாவில் டெரரிசம் த்ரெட் இதெல்லாம் அதிகமாயிடுச்சு, அப்போ பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதான் அப்டேட்.